விழுந்ததை பேசி ஆண்டவர் நம்ம ஐயோ நீ இடறி விழுந்துட்ட, நீ சரியில்லை, நீ உன்னை பார்த்தா எனக்கு பேச பிடிக்கல, எனக்கு உன்னை பார்க்கும்பொழுது கஷ்டமா இருக்குது, உனக்கே நான் வாக்குத்தத்தம் கொடுக்கணும்னு ஆண்டவர் முகம் சுளிக்கவே இல்லை. இன்றைக்குன்னு சொல்றாரு, நீ எனக்கு செவி கொடுப்பியா? நீ செவி கொடுத்தா உன்னை மேன்மையா நான் வச்சிருவேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதுல நம்மளை செவி கொடுக்க சொல்றாருன்னா, அவருடைய நியமங்கள், நியாயங்கள், அவருடைய உண்மைக்கு, அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க வேண்டுமா? அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நீ கோடி கோடியா கொண்டு வந்து கொடுத்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றாரா? இல்ல ஒருவேளை நீ நல்ல ட்ரெஸ் போட்டோ இல்ல நல்ல நகைகளை போட்டு வந்து உட்கார்ந்ததான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் உண்மையாய் அவரை தேடுகிறவருக்கு அவர் நன்மையை செய்கிற தெய்வனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்கு நாம் உண்மையா இருக்கும் பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு உண்மையா இருக்கும் பொழுது, உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு நீ உண்மையா இருக்கும் பொழுது, உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு உண்மையா இருக்கும் பொழுது, உன்னுடைய பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கும் பொழுது, உன் தாய் தகப்பனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கும் பொழுது சகல சாதிகளில் ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஆனால் பிசாசு அதை தான் இன்றைக்கு நம்மை செய்ய விடுவதில்லை. ஏன்னு சொன்னா, நான் செவி கொடுத்துட்டா எனக்கு நடக்க வேண்டிய உயர்வு எனக்கு கிடைச்சிடும். என்ன கிடைச்சிடும்? எனக்கு கிடைக்க வேண்டிய சகல ஜாதிகள் மத்தியில, என் குடும்பத்தின் மத்தியில, சொந்த பந்தங்கள் மத்தியில, என்னுடைய ஆலயத்துல, ஊழியத்துல, செபத்துல, என்னுடைய தெருவுல, சமுதாயத்துல நான் மேன்மை ஆகிடுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்க விட மாட்டான்? செவி கொடுக்க விட மாட்டான். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்துட்டா எனக்கு அற்புதம் நாளைக்கே நடந்து, இன்னைக்கே நடந்துடும். ஆனா அந்த வார்த்தையை மட்டும் என்ன பிரசங்கம் பண்ணாலும், என்ன சத்தியத்தை அறிவிச்சாலும், எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும், எவ்வளவு ஆண்டவர் உணர்த்தினாலும் எனக்கு இந்த காரியம் மாத்திரம் மாறாது சிஸ்டர், என்னால் இதை மட்டும் விட முடியாது சிஸ்டர், இதை மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியாது சிஸ்டர்னு நம்ம அதை செவி கொடுக்காது இருக்கிறோம். அந்த ஒரே ஒரு காரியத்துல தான் நமக்கு சகல காரியங்களும், சகல மேன்மைகளும், சகல உயர்வுகளும் இன்னைக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். எப்படி வைக்க போறாரா? மேன்மையா. அப்ப ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ ஜெபிக்கல, பைபிள் படிக்கல, 5 மாசம் என்ன சரியா தேடல, நீ ஆலயத்துக்கு வரல, இதெல்லாம் ஆண்டவர் பத்தியா ஒரு நிமிஷத்துல தூக்கி சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டார். நீ பாவம் பண்ணிட்ட, குடிச்சிட்ட, கெட்ட வார்த்தை பேசிட்ட, திருடிட்ட, தேவையில்லாத இடத்துல நின்றுட்ட, பாவம் பண்ணிட்ட, அதெல்லாம் ஆண்டவர் நீ இதெல்லாம் செஞ்சல, நான் ஏன் ஒன்னாந்துக்கு உன்னை ஆஸ்வதிக்கணும், எதுக்கு உனக்கு வாக்குத்தத்தை நான் கொடுக்கணும், இதுக்கு ஒரு ஆலயத்துல ஆராதனை வைக்கணுமா, வார்த்தை கொடுக்கணுமா அப்படின்னு ஆண்டவர் யோசிக்கவே இல்லை. அதையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல தூக்கி எறிஞ்சிட்டு